அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை இருளிலும் ஒளி சோழன் தனலிலும் மன்னலிலும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் தனலிலும் மனம் குளிரும் கண்களிலிமை போலினாலும் என்னை காத்திடு என் இறைவா. கண்களிலிமை போலினாலும் என்னை காத்திடு என் இறைவா. சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும் கருணை மழையில் நனைந்தார் ஆலயம் புனிதம் அடையும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலிற்கும் ஆன்மாவிற்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்னை எழுப்பி நானும் தூய்மையாகி எம்மை கழுவ நானும் உயர்பணிதனிலும் வெண்மையாகி பெருக்கத்தில் என் மேல் இரக்கம் தந்தை மகனும் தூய ஆவியார்
நீங்களும் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் என்றென்றும். இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இந்த தூய பரிசு திருப்பலியானது பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காக ஒப்பு கொடுத்து செவிக்கப்படுகிறது. அத்தோடு இன்றைய நாளிலே ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பு செய்கின்ற மும்முடி மற்றும் யூனியன் ஆபீஸ் அந்த பகுதியை சார்ந்த அனைத்து அன்பைகளுடைய கருத்துக்களை அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொலியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் செவிமடுக்கிறோம். தன் நாடு, இனம் மற்றும் தன் தந்தையின் வீட்டை விட்டுவிட்டு இறைவன் காட்டுக்கும் புதிய நிலத்திற்கும் செல்ல ஆபிரகாம் துணிந்துள்ளார். அவருடைய அந்த பயணமும் கீழ்ப்படுதலுமே அவருக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக அமைந்தது. நாமும் நம்முடைய பழக்கமான உலக பற்றுதல்களை விட்டுவிட்டு இறைவன் காட்டும் விசுவாச பாதையில் நடக்க அழைப்பு விடுக்கின்ற இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்கிறோம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-4 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நீர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, பேரன்பால் எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தந்தையின் குரலொலி கேட்டது. நண்பார்ந்த வைத்த இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது
உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபுவையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேவும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் ஆபிரகாமை போல இறைவனின் அழைப்பிற்கு முழுமையாக செவிசாய்த்து உலகிற்கு ஆசீர்வாதமாக விளங்கும் வண்ணம் தங்கள் வாழ்வை உருமாற்றிக் கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்கள் மற்றும் அமைதிக்காக ஒப்புரவின் காலமாகிய இந்த தவகாலத்தில் உலக தலைவர்கள் அனைவரையும் பகைமையை அகற்றி நீதியையும் அமைதியையும் கட்டியெழுப்பவும், குறிப்பாக விரைவில் நடைபெறவிருக்கும் தேர்தல்களில் மக்களின் நலனில் உண்மையான அக்கறை கொண்ட நல்ல தலைவர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்காக அரசு தேர்வுகளையும் மாநில தேர்வுகளையும் எழுதவிருக்கும் எங்கள் பிள்ளைகள் மற்றும் அனைத்து மாணவ மாணவியரும் முழு ஈடுபாட்டுடன் கல்வி பயின்று தேர்வுகளை துணிவோடு எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் ஆற்றலையும் சிறந்த வெற்றியையும் அவர்களுக்கு பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ அழைப்பில் நிலைத்திருக்க சாவை அளித்து அழியா வாழ்வை ஒளிரச் செய்தவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட தூய் அழைப்புக்கு ஏற்ப வாழவும் நற்செய்தியின் பொருட்டு வரும் எவ்வித துன்பங்களையும் சவால்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் ஆழமாக உயர்ந்து நிற்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு சமூகத்திற்காக இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் தாபோர் மலை அனுபவத்தால் ஊக்கம் பெற்று எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை மகிழ்வோடு சுமக்கவும் எங்களது ஜப தவ தரும செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகி இவர் என் அன்பார்ந்த மைந்தர் என்ற வார்த்தைக்கு ஏற்ப உருமாற்றம் பெற்ற புதிய மனிதர்களாய் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது காணிக்கையார் தந்த நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது
கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. மேகம் சிந்தும் நீர்த்தோழி கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் தூயவராக இருப்பது போல மனிதனும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பானவர்களே, இதோ இந்த தவ காலத்திலே சிறப்பாக நம்மை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த நற்கருணை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்கு நல்ல உடல் உள்ள பலத்தை தாரும், இயேசுவே என்னுடைய குடும்பத்திலே நிறைவை தாரும், நிம்மதியை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும் என்ற ஜெப மனநிலையோடு நாம் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்தால் கடவுளுடைய அருள் நமக்கு குறைந்து போவதில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே நிறைந்திருக்கும். எனவே இயேசு நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தகுந்த மனநிலையோடு நாம் பெறுவோம் என்ற ஒரு மனநிலையோடு இப்போது நாம் செய்ய வேண்டிய முதல்